அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னு பார்க்குறப்ப, ஆர்பிஐ ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆர்பிஐ ஆக்ட் 1934ல வந்திருக்கும். அந்த ஆர்பிஐ ஆக்ட்டோட செக்ஷன் 45 இசட்-பிக்கு கீழ தான் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இத ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா, உர்ஜித் பட்டேல் கமிட்டி தான் வந்து இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ எவ்ரி 2 மந்த் ஓகேங்களா, 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் அப்படிங்கிறது நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல ஜூன் மந்த்துக்கான மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல ஒரு சில விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்க. ஒண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெப்போ ரேட் அப்படிங்கிறத நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட்னா என்னது? நமக்கு ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்குக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கடன்கள வழங்குறாங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 6% இருந்துச்சு. இத கம்மி பண்ணி 5.50% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரெப்போ ரேட்ட கம்மி பண்றனால என்ன இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேங்க்னால அதிகமா கடன்கள வழங்க முடியும். சரிங்களா? அதாவது பேங்க் வழங்கக்கூடிய கடன்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதே மாரி அ நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட சேவிங்ஸ் மேல வரக்கூடிய வட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். சரியா? ரெப்போ ரேட்ட கம்மி பண்றனால இதுதான் 2 இம்பாக்ட் ஏற்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேங்க் வந்து கடன்கள வழங்குறாங்க. அந்த கடன்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகும். இன்னொன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த சேவிங்ஸ் மேல ஒரு வட்டி போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த வட்டி, அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இது ரெப்போ ரேட்ட கம்மி பண்றதுனால. அதே மாரி ஆர்பிஐ நேத்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிஆர்ஆர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இப்ப 4%ல இருக்கு. அத வந்து இந்த வருஷம் எண்டுக்குள்ள 3%ஆ கம்மியாகும். ஸோ 25.25 கம்மி பண்ணி 3% கொண்டு வரப் போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சிஆர்ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இப்ப நீங்க ஒரு ரூ. 1000 பேங்க்ல டெபாசிட் பண்றப்போ, பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல 3% ஒரு ₹30 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ கிட்ட குடுத்துருவாங்க. ஓகேவா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா. மீதி 970 அப்படிங்கிறது தான் நமக்கு பேங்க்ல வந்து டெபாசிட்டா வந்து விழுகும். சரியா? இதுதான் சிஆர்ஆர் அப்படிங்கிறது. இப்ப சிஆர்ஆர் அப்படிங்கிறத கம்மி பண்றாங்க. ஓகேவா? கம்மி பண்றப்ப என்ன ஆகும்? பேங்க் கிட்ட அதிகமான காசு இருக்கும். பேங்க் கிட்ட அதிகமா காசு இருக்கப்ப, அவங்கனால அதிகமா கடன்கள வழங்க முடியும். ஸோ எக்கானமில மனி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். சரியா? இப்போ இது ஆர்பிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஆர்ஆர் அப்படிங்கிறத 4%லேருந்து 3%ஆ குறைக்கிறனால, நம்ம இந்த இயர் எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 லேக் குரோர் வந்து எக்ஸ்ட்ராவா சர்க்குலேஷன்க்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால இப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டிய வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்றதுக்காக, இந்த ரெப்போ ரேட்டு, சிஆர்ஆர் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த 2 விஷயமும் கம்மி பண்ணது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத 4%ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷனோட பொதுவான டார்கெட் என்னன்னா, 4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணு 2% வரைக்கும் இருக்கலாம். இல்ல 6% வரைக்கும் இருக்கலாம். அத தாண்டி போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ரேட்ல மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஆர்பிஐ வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ் ஷ் சாரி ஷா லான்ச்சஸ் பிபிஏ இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பிபிஏ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பாரதிய பாஷா அனுபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாரதிய பாஷா அனுபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு பட்ஜெட்லயே அனவுன்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இந்தியால டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மதர் டங் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த அஃபிஷியல் கம்யூனிகேஷன்லாம் நேட்டிவ் லாங்குவேஜஸ்லயே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு டிரான்ஸ்லேஷன் வொர்க் தான் இந்த பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பாரதிய பாஷா அனுபாக் அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா, சிம்பிளா டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இந்த ஒரு விஷயத்த யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹோம் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் லான்ச்சஸ் போர்ட்டல் ஃபார் மானிட்டரிங் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ வக்ஃப் சொத்துக்கள் ஓகேங்களா? நம்ம பார்த்திருக்கோம். வக்ஃப் அப்படிங்கிற வக்ஃப் சட்டம் 1995ல வந்திருக்கும். அதோடைய அமெண்ட்மென்ட் அப்படிங்கிறது ரீசென்ட்டா 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் அவங்களோட கடவுளின் பேரால அவங்களுடைய பள்ளிவாசல், ஜமாத்துக்கு வந்து ஒரு சில சொத்துக்கள வந்து லேண்டோ, இல்ல வீடோ ஏதாவது ஒண்ணு அ கடவுளின் பேரால குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சொத்துக்கள மானிட்டர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வக்ஃப் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? ஸோ அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வந்து டிஜிட்டலைஸ்டா மானிட்டர் பண்றதுக்காக இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உமீத் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? உமீத் போர்ட்டல் அப்படிங்கிறது. உமீத் அப்படின்னா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, யுனிஃபைட் வக்ஃப் மேனேஜ்மென்ட்
எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த உமீது போர்ட்டல் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா நமக்கு கேட்டாங்க அப்படின்னா, உமீது போர்ட்டல் எதோட ரிலேட் ஆகி வருது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் வக்ஃப் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? சிம்பிளா அவ்வளோதான் நமக்கு கேட்பாங்க. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியன் நேவில ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அதுக்காக ஒரு ஷிப் ஓகேங்களா? அர்னாலா அப்படிங்கிற ஒரு ஷிப். ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷிப் அப்படின்னா, நமக்கு எதிரிகளோட சப்மரைன்ஸையும் அட்டாக் பண்ற வகையில ஒரு சப்மரைன் ஷிப்ப வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஷிப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்னாலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால இருக்கக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் ஓகேவா? கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இவங்க தான் வந்து இந்த ஒரு ஷிப்ப வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.